என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் நிலவுவதாக என்கிற அன்பின் வாழ்த்துதலோடு நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் அனைவருக்கும் சேர்த்து கொடுத்து விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இந்த நாளிலே நாம் ஒன்று கூடும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த சகல நல்ல ஈவுகளுக்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு இந்த ஞாயிறு காலை ஆராதனுடைய துவக்க பாடலாக மெய் ஜோதியாம் என் தேவனே என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். மெய் ஜோதியாம் என் தேவனே, நீர் தங்கினால் ராவில்லையே, என் நெஞ்சுக்கும் மை மறைக்கும் மேகம் வராமல் காத்திடும் உன் வசனத்தை என்றுமே நான் பற்றி வாழ்தல் இன்பமே என்றெந்தன் பாடுக்கையிலும் சிந்திக்க ஏவியாருளும் என்னோடு தங்கும் பகலில் சகியே நீல்லாவிடில் என்னோடு தங்கும் ராவிலும் நீர் தாங்கி அஞ்சேன் சாவிலும் இன்றைக்கு திவ்ய அழைப்பை அசட்டை செய்த பாவியை நீ கைவிடாமல் இப்போதே நினைத்துக் கொள்ளும் தேவனே. நோயுற்றரை கண்ணோக்கிலும் வறியோரை விசாரியும் யுக்கிப்போ சீசு போலவே அமர்ந்து தூங்கச் செய்யுமே. விழிக்கும் போதென் அருகில் நீர் வந்து எந்தன் வேளையில் உம்மருள் தந்து காத்திடும் என் ஆயுள் காலம் முழுதும். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு காலை ஆராதனையினுடைய துவக்க ஜபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்கள் ஜபத்தை ஏறெடுப்பார்கள். ஜபம் செய்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணும் மகிமையான ஒன்றான மெய்தேவனை ஒருவருக்கு துதிக்கான மகிமையாகவும் இந்த வழியில் ஏறெடுக்கிறோம். ஒன்றுக்கும் உதவாதாரலாய் எங்களை நீர் கூட்டி வந்து உடைய மகத்துவமான சத்தியங்களை கொடுத்துள்ள தயவுக்காக நன்றி. இது உலகமே கொள்ளை நோயினால் பயந்து கொண்டு இருக்கும்போது உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய நல்ல ஒரு சத்தான ஆகாரங்களை கொடுத்து எடுக்கமான வழியில் நடப்பதற்கு தேவையான எல்லா வழிகளிலும் தேவநீர் ஆகாரத்தை கொடுத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. இந்த பஞ்ச காலத்திலும் எங்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக நன்றி. கொடுத்து வருகிற ஒரு சத்தியத்துக்காக நன்றி. இப்பொழுதும் நீர் எங்களுக்காக கொடுக்க போகிற சத்தியத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் என்ன சத்தியத்தினை கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ அதை கொடுத்தல்லும் அதை கேட்கக்கூடிய செவிகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். கேட்கிற சத்தியங்களை ஏனாவது ஒன்று கேட்காமல் அதை எங்கள் இறுதிமய பலகையில் எழுதி அதன்படி நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு மாற்ற வேண்டும் வேண்டுகிறோம். இவற்றை ஆண்டவர் அச்சர் மீட்பெரும் போதாகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய பரலோக மன்னாவை நம்முடைய அன்பு சகோதரர் கிப்சன் அவர்கள் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா ஆகஸ்ட் 16 வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதுக்குரிய விளக்கம்: கிறிஸ்துவுடன் ஒருமித்து நடந்து
அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒப்புக்கொடுத்த இருதயமுள்ள யாவரும் அதிகாலையில் தங்களுக்கு ஆசீர்வாதமளிக்க வேண்டி மன்றாடுவது மட்டுமல்ல, அந்நாளின் இரவிலே தாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் சகலத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்தி அந்நாள் முழுவதும் அவரை நினைத்து தங்கள் வழிகளை காத்து கொள்ள வேண்டும். அவர்கள் அவருடன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அதோடு அவர்கள் செய்யும் சகல காரியங்களிலும் தேவ சித்தத்திற்கு உட்பட்டதாக இருந்து இவைகளில் தேவ நடத்துதல் அவர்களோடு இருக்கிறதை உணர்ந்து அதற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் இப்படி செய்வது தேவ சித்தமாக இருக்கிறது. இடுக்கமான பாதையில் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரும் தங்களது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்வது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. இதுக்கு ஆதாரமாக வசனம் எபேசியர் 4 அதிகாரம் 16 முதல் 21 வசனம். எபேசியர் 4 அதிகாரம் 16 முதல் 21 வரை. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ்வதற்கும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு மத்தேயு 24 அதிகாரம். கேட்ட இந்த தலைப்பின் அடிப்படையிலே நம்முடைய மூத்த சகோதரர் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் நம்முடைய ஆத்தும ஜீவத்திற்கு பிரயோஜனமாக இன்றைய தினத்தில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல முறை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி நம்ம பார்க்கும்போதெல்லாம் பார்த்த அதிகாரம் இல்லையா, மத்தேயு 24 அதிகாரம். இந்த 24 அதிகாரத்தில் நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த ஆராய்ச்சிகளில் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் நம்முடைய சகோதர சகோதரர்களுக்கு வரும், கட்டாயமாக வரும். எப்படின்னா, இந்த மத்தேயு 24 அதிகாரம் பொறுத்த வரைக்கும் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மட்டும் சொல்லுதா, அல்லது அவருடைய முதல் வருகையிலிருந்தே 2ஆம் வருகை வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களை அது சொல்லுதா அப்படிங்கிறத குறித்து ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி அது இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இதோ நமக்கு தெரிந்த சில ஒரு இன்ஃபர்மேஷன் படி கொஞ்சம் நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த மத்தேயு 24 அதிகாரத்தினுடைய சாரம்சம் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம கவனிக்கும்போது இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். இப்போ மத்தேயு 24 அதிகாரம் என்று சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? நல்லா இதை குறித்து ஆராய்ச்சி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை பற்றி கேட்டாங்க பாருங்கள் ஒரு கேள்வி. உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை கனெக்ட் பண்ணாமல் விடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு விளங்காத மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இந்த மத்தேயு 24 அதிகாரம் அதனுடைய விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்குது என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, 23ஆம் அதிகாரத்திலேயே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தினுடைய சாரம்சத்தோடு தான் ஆரம்பிக்குது. இப்போ நமக்கு தெரியும் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம்.
படிச்சிருக்கோம் இல்லையா? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ கூட்டி சேர்த்து கொள்ள அவங்க மனசாக இருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இது ஒரு ஆதங்கம். அடுத்தது ஜட்ஜ்மெண்ட்டு பாருங்கள். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. மூணாவது ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் என்னை இனி பார்க்க மாட்டீங்க. இதோட 23ஆம் அதிகாரம் நிற்குது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் கவனிங்க. இந்த 23ஆம் அதிகாரத்தில் கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சாவதற்கு முன்பாக சொன்ன ஒரு ஆதங்கம், ஒரு நியாயத்தீர்ப்பு, அப்புறம் ஒரு தீர்க்க தரிசனம். அதில் ஆதங்கம் என்ன சொல்கிறாரு? எத்தனை தரமோ உங்களை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனசாக இருந்தது, கோழி தன் குஞ்சுகளை அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி புரிந்து கொள்ள வேணும்? அதாவது கோழி தன்னுடைய குஞ்சுகளை அந்த சாயங்கால நேரத்துக்குள்ளே கூட்டி சேர்த்துடும். ஏன்னா சாயங்காலம் இருட்டு வந்துடும், ஒரு பெரிய ஒரு இருட்டு. அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. அது வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு முறையோ நான் உங்களை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனசாக இருந்தேன், உங்களுக்கு மனசு இல்லாமல் போனதுனால இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். உங்கள் வீடு அப்படின்னார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வீடு இருக்கான், அந்த வீடு பாழா போகுது. எது வரைக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தினால தான் நான் வந்தேன், பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால தான் நான் வந்தேன். அப்போது அப்படி நான் வரக்கூடிய என்னை நீங்கள் ஏற்றுக்கல, என்னைக்கு நீங்கள் ஏற்றுக்குவீங்களோ அது வரைக்கும் என்னை நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி அந்த மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை அவர் முடிக்கிறார். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த ரீசன் கொஞ்சம் கரெக்டாக வரும். இப்போ அடுத்தது என்ன ஆரம்பிக்குது? மத்தேயு 24ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. ஸோ இது 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி. ஆனால் என்ன பிரச்சனை, இதில் சொல்லப்பட்ட சில அந்த வசனங்களுடைய கோர்வை நமக்கு கொஞ்சம் சரியாக பிடிபடாததுனால நம்ம இதை புரிந்து கொள்வது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். இப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இது இப்போ எப்படி புரிந்து கொள்ள வேணும் தெரியுங்களா? இப்போதான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னார். என்ன சொன்னார்? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். நான் எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்க்க மனசாக இருந்தேன், பாழாக்கி விடப்படும் சொன்னதுக்கப்புறம் அடுத்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க தேவாலயத்தில் போகிறாங்க. அப்போது சீஷர்களுக்கு பாருங்கள் ஒரு ஆர்வம், தேவாலயத்தினுடைய கட்டிடங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பிக்கிறதுக்காக பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது, கட்டடமெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லில் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னார். ஒரு கல் கூட இல்லாதபடிக்கு இவங்களெல்லாம் என்ன ஆகிடுமா? இடிக்கப்பட்டு போயிடும். கவனிங்க, இதை சொல்லி முடிக்கிற போது தான் அந்த சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியிலேயே ஒரு ஆர்வம் தெரியும் பாருங்கள். இப்போ இதை சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். இப்போ ஒலிவ மலைக்கு அவங்க போகிறாங்க பாருங்கள். பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்துட்டுருக்கார். இப்போ இது எந்த சம்பவம்? இப்போ தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, சொல்லிட்டார் இதெல்லாம் ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போயிடும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இவங்க நேராக தேவாலயத்தை விட்டுட்டு எங்கே போகிறாங்கன்னா ஒலிவ மலைக்கு போகிறாங்க. அப்போது சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? தனியாக வர்றாங்க. என்னமோ சொன்னார், ஒரு கல் இல்லாதபடிக்கு அடிக்கப்பட்டு போகுமே சொன்னார், அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி அவங்க கேள்வி ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். முதல்ல அவரிடத்தில் தனித்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இவைகள்ங்கிறது எவைகள்? இதை நம்ம சாதாரணமாக 24ஆம் அதிகாரத்தை மட்டும் படித்தோம்னா எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம புரிந்து கொள்வோம். ஆனால் ஆக்சுவலாக அவங்க கேட்ட சாராம்சம் அதல்ல. ஏற்கனவே சொன்னார் பாருங்க, இதெல்லாம் இடிக்கப்பட்டு போகும்னு சொல்லி, அதை கேட்குறாங்க. இவைகளெல்லாம் எப்போ சம்பவிக்கும்? அதுக்கப்புறம் தான் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? நம்ம இந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? சிம்பிளாக எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி கேட்கல.
நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டான். சரி, இப்போ முதல்ல அந்த முதல் கேள்விக்குரிய ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்வோம். என்ன கேட்குறாங்க? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், எவைகள் எது சம்பவிக்கும், எப்போ சம்பவிக்கும் நமக்கு கேட்குறாங்க என்று சொல்லி கவனிக்கும்போது, அவர் ஏற்கனவே சொன்னார் பாருங்க, அந்த தேவாலயத்தை கூட்டிகிட்டு போகிறார். அந்த கல்லுகள் எல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அது இடிக்கப்பட்டு போயிடும். அப்படிங்கிற போது இவங்க கேட்ட கேள்வி அதை ஒட்டி, இந்த இடிக்கப்பட்டு போகும்னெல்லாம் சொல்கிறீங்களே, இது எப்போ நடக்கும்? இதுக்கு லூக்காவில் ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். லூக்கா 19:44 வாசிக்கலாம். உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பார்த்தீங்களா? இப்போ யாரை குறித்து பேசிட்டு இருக்கார்? இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அவர் பேசுகிறார் இல்லையா? இது நீங்கள் கட்டடத்தை பெருசாக நீங்கள் பேசுகிறீங்க, எப்படி இந்த கட்டடத்தில் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்படுமோ அதே மாதிரி நீங்களும் இடிக்கப்பட்டு நீங்கள் போயிடுவீங்க. அது நமக்கு தெரியும் இல்லையா? கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிபி 70 அது மொத்தமாக இடிக்கப்பட்டு போன லெவலுக்கு எல்லாருமே போயிட்டான். இதையத்தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் போது, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இது ஒரு பகுதி. இன்னொன்று, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய பகுதி. உம்முடைய வருகை அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த கம்மிங்கிற வார்த்தை நமக்கு ஏற்கனவே தெரியும் பாருங்கள். பரூஷியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தான் மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் கம்மிங்கிற ஒரு வார்த்தையும் உண்டு, ப்ரெசன்ஸுங்கிற வார்த்தையும் உண்டு. அதில் பெருஷியாவுடைய முக்கியமான அர்த்தமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ்னால் தெரியுமா? ப்ரெசன்ட் டென்ஸு, அதாவது நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்கு என்ன அடையாளம்? இப்போ ஒருத்தர் அங்கே தூரத்தில் ஒருத்தர் வர்றதுக்கு நமக்கு அடையாளமே தேவையில்லை. அடையாளம் எப்போ தேவைன்னா வந்திருக்கணும், அவர் யார் வந்துட்டாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் அடையாளம் வேணும். இப்போ அவங்க அதான் கேட்டாங்க. அப்படின்னா ஏன் அந்த மாதிரி அடையாளம் கேட்டிருப்பாங்க? அப்போ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கணும் அவங்களுக்கு? நான் போயிட்டு திரும்பி வருவேன், ஆனால் வரும்போது என்னுடைய வருகையை அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி தானே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தால் மட்டும்தான் இவங்க அந்த அடையாளம் கேட்குறது ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அப்போது இந்த ரெண்டு கருத்துமே ஒரு 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 ஒற்றுமை இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும். அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா இந்த உலகத்துக்கு என்ன வந்துடும்? முடிவு வந்துடும். நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து வர்றதையே பற்றி நம்ம படிக்கும்போது எதில் தான் வருவார்னா, கர்த்தருடைய நாள் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தின் ஆரம்பம். ஸோ அந்த கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது ராஜ்யத்தினுடைய ஆரம்பம். அது எப்படித்தான் இருக்கும்? மப்பும் மந்தாரமாக இருக்கும். படிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஆரம்பத்தை பற்றி சொல்லும்போது கவனிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, அப்புறம் அதுலேயே இந்த உலகத்தினுடைய முடிவு. இந்த ரெண்டும் வந்துடுமா? அதைத்தான் அவங்க கேள்வியாக கேட்குறாங்க. நீர் வந்திருக்கும் போது இந்த உலகத்தின் முடிவு வந்துடும், அப்போ நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இயேசு கிறிஸ்து காலக்கணக்கின் அடிப்படையில் கவனிக்கும்போது 1874 கிறிஸ்துடைய 2வது பிரசன்ஸ் வந்தது, அவர் 2ஆம் வருகை. அப்போது அந்த பாகத்திலேயே 2ஆம் வருகையும் நடைபெற்றிருக்கும். அதே சமயத்தில் இந்த 2ஆம் உலகத்துக்கும் ஒரு முடிவு வரும். அப்போ அந்த 2ஆம் உலகம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் அங்கே கமெண்ட்ஸ் ஆகும். இது நமக்கு பைபிளில் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களுடைய தெளிவு. இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? நீர் வந்திருக்கும் போது இந்த உலகத்தினுடைய முடிவு, இது ரெண்டுக்கும் அடையாளம் என்ன? இதுக்கு அடையாளம் கேட்குறாங்களா, அல்லது இதுக்கு முன்னாடி இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் அதுக்கு அடையாளம் கேட்டாங்களா? அப்போ ஏற்கனவே இவைகள் எப்பொழுது சம்பவிக்குங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். இது இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டார். அது நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? லூக்கா 19:44 உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அழிக்கப்பட்டு போயிடும். அப்போ ஆக்சுவலாக எதுக்கு தான் இப்போ அடையாளம் தேவைன்னா, அவர் 2ஆம் வருகையில் சில காரியங்களை செய்யணும், அதே சமயத்தில் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரும். இப்போ இந்த 2ஆம் உலகம் படிக்கிறோம் இல்லையா? இந்த 2ஆம் உலகம் நம்ம ஏற்கனவே 3 உலகங்களில் பேதுரு பற்றி எழுதும்போது, முதல் உலகம் ஜலப்பிரயத்தினால் அழிஞ்சுது, 2வது உலகம் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு எழுதாமல் இன்றைக்கிருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு எழுதினார். அப்போ நமக்கு நல்லா தெரியும், வானம் என்பது சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி, பூமிங்கிறது இந்த அமைப்புகள். இதையத்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்லும்போது, வானமும் பூமியும் ஒளிந்து போயிடும். எது மட்டும்தான் தெரியாதுன்னு சொல்கிறார் தெரியுங்களா? வானமும்
பூமியும் ஒழிஞ்சு போயிடும். அப்போது வானம்ங்கிறது சாத்தானுடைய அரசாட்சி, அவனுடைய அமைப்புகள் ஒழிஞ்சிருமா? அடுத்த வசனம் பாருங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். எதைய தெரியாதுன்னு சொல்றார்? மேலே படித்தோம் இல்லையா, வானமும் பூமியும் ஒழிஞ்சிரும். அப்போ வானம்ங்கிறது சாத்தானுடைய அரசாட்சி, பூமிங்கிறது அமைப்புகள். இது ரெண்டுமே எப்போ வெளியே போகும்? அந்த நாள், டேட் அண்ட் டைம், இது ரெண்டு யாருக்குமே தெரியாதுண்ணா. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றது தெரியும், வந்து நிறைய காரியங்கள் செய்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த 2ஆம் உலகத்தினுடைய காரியங்கள் இருக்குது பாருங்கள். சாத்தானுடைய அரசாட்சியும் அவன் ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது. அவன் கட்டப்பட்டால் கூட அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே இருந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நமக்கு யார் கூட சண்டை தெரியுங்களா? சாத்தானோட இல்லை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் படிக்கிறோம் இல்லையா? சாத்தான் கட்டப்பட்டாலும் அவனுடைய வித்து எங்கே இருக்குது? அந்த வித்துவோட தான் இன்றைக்கி திருச்சபைக்கு பயங்கரமான ஒரு போராட்டம். ஸோ அந்த வித்து வெளியே போனால் தான் அந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு வரும். அப்போது அந்த முக்கியமான கவனித்து பார்க்கும்போது அந்த 2ஆம் உலகத்தினுடைய அந்த காரியங்கள், சாத்தானுடைய அரசாட்சி, அவனுடைய அந்த ஒரு அமைப்புகள் ரெண்டுமே எப்போ வெளியே போகணும் யாருக்குமே தெரியாது. இப்போ நமக்கு ஒரு விளக்கம் நல்லா தெரியும். இப்போ 2ஆம் உலகம் இருக்குது. இந்த 2ஆம் உலகத்தில் இப்பொழுது இருக்கிற வானம்ங்கிறது சாத்தானுடைய அரசாட்சி, பூமிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு இல்லையா? இதை நம்ம பல முறையை படிச்சிட்டோம். சாத்தானுடைய அரசாட்சி, இந்த அமைப்பு, இதுதான் கம்ப்ளீட்டாக எப்போ வெளியே போகுங்கிறது யாருக்குமே தெரியாதுன்ட்டான். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, இனி காலம் செல்லாது. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த வசனம் நிறைவேறும், இனி காலம் செல்லாது. அப்போ எப்போ அந்த காலம் செல்லாது வரும் என்று சொல்லி நம்ம கவனிக்கும்போது அதை குறித்து நமக்கு கொஞ்சம் தெளிவான ஒரு விஷயம் தெரியணும்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இப்போ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி என்னென்னா, இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை சகோதர சகோதரிகள் நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இதில் 2 கேள்வி. ஒன்று, இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தை பற்றி பேசுதா, அல்லது 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மட்டும் பேசுதா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் முழுவதும் 2000 வருஷமாக இடையில நடக்கிற விஷயம் எல்லாமே சொல்கிற மாதிரி தெரியும். இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வருகையில் மட்டும் நடக்க போகிற சம்பவங்களை மட்டும் பார்க்குற மாதிரி தெரியும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேணும். இப்போ புரிந்து கொள்ளாமல் விட்டுட்டோம்னா 2ல் ஏதோ ஒன்று தான் சரிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிடுவோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு மனசில் ஒரு அனுமானம் வச்சுட்டு அந்த அனுமானத்தின் அடிப்படையில் வசனத்தை தேடலாமா, அல்லது வசனத்தை முன்னாடி வச்சு அந்த வசனத்துக்கு பின்னாடியே போகலாமா? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? நம்முடைய சிந்தனைக்குள்ளே போகலாமா, இல்லை வசனத்துக்கு பின்னாடி போகலாமா? இந்த கேள்வியே தப்பு இல்லையா? நம்ம எப்போதுமே இது பின்னாடி தான் போகணும். வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர் பேசின வசனங்களை முதல் கவனிக்கலாம், அந்த வசனத்துக்கு பின்னாடியே போகலாம். இது சுவிசேஷ யுகத்தை மட்டும் சொல்கிறாரா, அல்லது சுவிசேஷத்தினுடைய முடிவில் இருக்கிற 2ஆம் வருகையை பற்றி பேசுகிறாரா என்று சொல்லி கவனிக்கும்போது ஒவ்வொரு வசனமாக போகலாம். இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, நீர் வந்திருக்கும் போது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அடையாளங்கள் கேட்டாங்க. அந்த அடையாளத்தில் ஒரு முக்கியமான அடையாளம் பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து இது 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய அடையாளத்தை பற்றி பேசுகிறாரா, இல்லை அதுக்கு முன்னாடியே இருக்குதான்னு சொல்லும்போது இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி கன்ஃபியூஸ் ஆகும்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வஞ்சனை இருந்ததா அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது
யோவான் அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறார். பாருங்க, 1 யோவான் 2:18 வாசிக்கலாம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அப்பவே என்ன சொல்லிட்டார் பாருங்க, அப்பவே என்ன சொல்றார், இது கடைசி காலமாக இருக்கு, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த முந்தின வசனம் என்ன படித்தோம், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ மட்டும் நடக்குதா இல்லை ஏற்கனவே நடந்துதான்? அப்போ நானே கிறிஸ்துன்னு சொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம்? இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா தீமோத்தேயு அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போது தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், இல்லையா? ஆனால் என்னைக்கு தேவனுக்கும் மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் மத்தியஸ்தர். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்களா, இல்லை நாங்களும் மத்தியஸ்தர்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவை தங்களையவே கிறிஸ்துவாக காட்டிக்குவாங்க. அதுக்கு அந்தி கிறிஸ்துன்னு பேர் உண்டு. அப்போது இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல இப்போ யார் வந்துடுவாங்கன்னு சொல்லி கவனிச்சின்னா ஒரு தவறான போதகர்கள் உள்ளே வந்துடுவாங்க. அப்போது ஜனங்கள் யாரை பார்ப்பாங்கன்னா கடவுளை பார்க்க மாட்டாங்க, அந்த முன்னாடி நிற்கிறாங்க பாருங்கள், அவங்கள தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. இது வந்து 2ஆம் வருகையில் மட்டும்தான் நடக்குதா என்று சொல்லும்போது, என்னைக்கு அந்தி கிறிஸ்துனுடைய அமைப்பு ஆரம்பிச்சதோ அன்றைக்கே இந்த தவறான போதகம் வந்துருச்சு. பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது என்ன எழுதுறார் பாருங்க, வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். யாராவது வந்து திடீர்னு இயேசு கிறிஸ்துடைய நாள் வந்துருச்சு அல்லது அவருடைய ராஜ்யம் வந்துருச்சு அல்லது அவர் வந்துட்டாரு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே என்ன பண்ணாதீங்க, நீங்கள் ஒன்றும் சஞ்சலப்பட வேண்டாம். அப்புறம் நமக்கு தெரியும் இல்லையா, அது விளக்கம் என்ன கொடுத்தார், இயேசு கிறிஸ்து இங்கே வரணும்னா அதுக்கு முன்னாடி யார் வெளிப்படணும், இந்த பூமியில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும், பாவ மனுஷன் வெளிப்படணும், அவன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. அவர் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டார் பவுல். ஆனால் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி சிலதான் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமான சில அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் நம்ம வந்து பல முறை படித்த வசனம் தான். அது மட்டும் இல்லை, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இது வந்து கண்கூட இப்போ பார்க்குறோம். அது இப்போ இதை வந்து நம்ம அந்த 2ஆம் வருகை சப்ஜெக்ட் எடுக்கும்போது என்ன சொல்லியிருப்போம், இந்த அடையாளங்கள் எல்லாம் இப்போ மட்டுமா நடக்குது இல்லையா? 2ஆம் வருகை வந்ததுக்கு பிறகு தான் இந்த அடையாளங்கள் நடக்குதானே இல்லையே. அது காலங்காலமாக எப்போ மனுஷனுடைய விஷயம் தோன்றுச்சோ அன்னைக்கே பூமி எதிர்ச்சிகள் வந்துருச்சு. அதில் விசேஷமாக இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துறது இந்த கொரோனா இல்லையா? ஏன்னா இந்த அதாவது கொள்ளை நோய்கள் பல இடங்களில் அங்கே பூமி எதிர்ச்சிகள் எல்லாம் உண்டாகும். நம்ம அதானே படித்தோம் பாருங்கள், அதை வாசிக்கலாம் மறுபடியும். பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும். அப்போ ஒரு இடத்துல உண்டாகிறதில்ல, பல இடங்களில். இன்றைக்கி வந்து சில இடத்துல பூமி எதிர்ச்சி பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும், அது வந்து அப்படியே போயிடும். நல்லா கவனிச்சு பாருங்கள். அதே மாதிரி போர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும். ஆனால் இந்த கொள்ளை நோய் மட்டும் இப்போ பாருங்கள் என்ன கண்டிஷனுக்கு வந்திருக்கு பாருங்க. பல இடங்களில் எல்லா நாடுகள்லேயும் இந்த கொள்ளை நோய் வந்தாச்சு. அப்போது இதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்குரிய சில அடையாளங்கள், இது முக்கியமான அடையாளம் பல இடங்கள். ஆனால் அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறார், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பந்தாங்கிறாரு. இதையை போய் மக்கள்கிட்ட சொன்னோம்னா ஏற்கனவே எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இது ஒரு ஆரம்பம் தாங்க, இனி பாருங்கள் வரப்போகுது அப்படின்னு இன்னும் சில பேரில் சில கணித்து சொல்கிறாங்க. இப்போ இனிமேல் அடுத்தது நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த நிலைக்கு போகுது என்று சிலர்லாம் கணித்து சொல்கிறாங்க. அதை சொல்லும்போதே நிறைய பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப மனசில் அப்செட் ஆகிடும். காரணம் என்ன, ஆரம்பமே இப்படி இருந்ததுன்னா. அப்போது இவைகளை கொஞ்சம் கவனிக்கும்போது அப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரம் சுவிசேஷம் முழுவதையும் பற்றி சொல்லுதா இல்லை 2ஆம் வருகையை பற்றி மட்டும் சொல்லுதா என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது மறுபடியும் சில வசனங்களை இப்போ ஊற்று கவனிக்கலாம். ஒரு முடிவுக்கு இன்னும் வர முடியல, ஆனால் வரலாம்.
அதுக்கு ஒரு வசனம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். நீங்கள் அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கலாம். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வந்திருக்கா நமக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா நம்மளை கண்டுக்கிறதே இல்லை யாரும். போய் ரோட்டில் நின்று ஏதாவது பேசினா கூட நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்படி இல்லை. இதை குறித்து பேசினாலே எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா ஒரு தண்டனைக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு காலப்பகுதி ஒன்று இருந்தது. அதனால தான் சொல்கிறார், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அப்புறம் என்ன சொல்கிறார், அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவருக்கொருவர் பகைப்பார்கள். ஸோ அப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே இப்போ நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதெல்லாம் டோட்டலாக 2ஆம் வருகையில் மட்டும்தான் நடக்குதா, இதுக்கு முன்னாடி நடக்கலையா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம இதே வசனத்தை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை நம்ம லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவு வரும். இப்போ வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 21:9 வாசிக்கலாம். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே. இவைகள் முன்னதாகவே சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்புறம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். பல இடங்களில் இங்கே அதே மாதிரி தான் பாருங்க, மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும் சொல்லிட்டு, அன்புக்குரிய சகோதரர்கள் கொஞ்சம் கவனிங்க. லூக்கா 21:12 இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே அப்படின்னார். இவைகளெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். இப்போ புரியுதுங்களா? இப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொன்ன விஷயமும் அப்படியே லூக்காவில் நமக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் என்ன கொடுக்குறாருன்னா, அதாவது இந்த கடைசி காலத்தில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும், இது நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடக்கும்னார். என்ன நடக்குமா? உங்களை மறுபடியும் அதே திருச்சபை தான். அப்போ இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வந்திருக்கிறதின் காலத்திற்கு முன்னாகவே திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை, பகை, ஜெபாலயங்களுக்கு சிறைச்சாலைகளுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அப்படின்னா இது எப்போ நடக்கிறது என்று சொல்லி கவனிக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நமக்கு நல்லா கவனிக்கலாம். இது டோட்டலாக சுவிசேஷ யுகம். இந்த சுவிசேஷ யுகத்தில் கவனிங்க, முதல்ல சபைக்கு ஒரு உபத்திரவம் இருக்குது. இந்த உபத்திரவத்தை குறித்து பேசுகிறார். சுவிசேஷ யுகத்தினுடைய பகுதியில் சபைக்கு என்ன இருக்குது? ஒரு உபத்திரவம் இருக்குது. அதே சுவிசேஷ யுகம் முடிவுக்கு வரும்போது உலகத்துக்கு ஒரு உபத்திரவம் இருக்குது. கவனிக்கலாம், சுவிசேஷ யுகத்தினுடைய காலத்தில் சபைக்கு உபத்திரவம் இருக்குது. சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் உலகத்திற்கு ஒரு உபத்திரவம் இருக்குது. இப்போ இதை எதை குறித்து பேசுகிறாருன்னா, சுவிசேஷ யுகத்தில் திருச்சபைக்கு வர்ற அந்த ஒரு உபத்திரவத்தை குறித்து பேசுகிறார். உங்களை ஜெபாலயங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை நிறைய பேர் கொலை செய்வேன். இதெல்லாம் எப்போ நடந்தது? போப்பு மார்க்கம் இல்லையா? அதிலிருந்து பெரிய ஒரு அழிவு, பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அங்கே வந்துட்டு இருந்ததை கவனிக்கலாம். ஆனால் இப்போ கவனிச்சு பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் திருச்சபைக்கு வர்றதில்லை. இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக சத்தியங்கள் பேசுகிறோம், அதில் ஏதோ சில பொது பிரச்சனைகள் எல்லாம் வருது, துன்பங்கள், அதை அனுபவிக்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்த மாதிரி கஷ்டமெல்லாம் இல்லை. பட் அதே சமயத்தில் இப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை என்ன செய்வாங்க? அவங்க வஞ்சிப்பார்கள். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த வஞ்சனை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கள்ள தீர்க்கதரிசி, வஞ்சனை, இது எல்லாமே எதுக்கு பேஸ் பண்ணியிருக்குன்னா சத்தியத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா. அதெல்லாம் தானே இப்போ நம்ம போப்பு மார்க்கத்தினுடைய காலத்தில் நடந்தது இல்லையா? அந்த சப்பரம் எடுக்கிறது, ஜெபமாலை உருட்டுறது, பரிசுத்தவான்களுடைய வணக்கம் இல்லையா,
அதன் நிமித்தம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்த மகா பெரிய கொடிய வேதனை, போப்பு மார்க்கம் அந்த அந்த அவங்க வாழ்ந்த காலத்தில் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை அவங்க தண்டித்த விதம் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம். பயங்கரமான மோசமான நிலைமை. இது அந்திக்கிறிஸ்து சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். செயின்ட் பர்த்தலோமியஸ் டே, பர்த்தலமேயின் நினைவு நாள் 1572 வருஷம் ஆகஸ்ட் 24 60,000 பேர்த்த அந்த ஒரு போப்பு வந்து என்ன பண்ணான், எரிச்சே கொண்டான். அவன் பேர் என்னன்னு சொல்லி கூட படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன பேர் ஞாபகம் இருக்குங்களா? போப் இன்னசென்ட். பாருங்கள், இவ்வளோ பெரிய அழிவுகள் எல்லாம் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, நமக்கும் தேவனுக்கும் இடையில நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பரிந்து பேசுவார். ஆனால் இப்போ யார் பரிந்து பேசுகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாதர்களே இதையத்தான் யோவான் எழுதினார். பாருங்கள், யோவான் 16:1 வாசிக்கலாம். நீங்கள் இடர் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு நான் சொன்னேன், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். பாருங்க, அப்புறம் உங்களை கொலை செய்வது தேவனுக்கு செய்கிற தொண்டுன்னு சொல்லி நினச்சிக்குவாங்களாம். அப்போ இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் நடக்கிற விஷயம் இல்லை. சுவிசேஷ யுகத்தினுடைய மையப்பகுதி போப்பு மார்க்கம் அரசாட்சி செய்து கொண்டிருந்த பகுதி. என்ன எழுதிட்டார்னு, அவர்கள் பிதாவை என்னையும் அறியாதனால இவைகள் எல்லாம் வந்து செய்வாங்க. பட் அதே சமயத்தில் அவர் பாருங்க என்ன சொல்கிறார், வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 16:4. அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சொல்லியிருக்கேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. பாருங்க, அந்த டைம் வரும்போது நான் கரெக்டாக அதை உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலைங்கிறார். ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. இப்போ பாருங்க, என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பகைக்கிறான். இது ஜென்ரலாக சொன்ன வார்த்தை. இப்போ பிதாவை யாராவது பகைச்சிக்க முடியுமா? பிதா எங்கே இருக்கார்? அவர் பரலோகத்தில் இருக்கார். அப்போது இவர் சொன்ன விதம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவனுடைய முழு கவனம் கன்சர்னில் நம்ம இருக்கோம். அதனால் என்னை ஒருத்தர் பகைச்சிட்டா என்னுடைய பிதாவை பகைச்ச மாதிரி. அப்போது தேவன் அதுக்குரிய அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாருங்கிறது அதனுடைய அர்த்தம். இப்போ அது புரியல ஜனங்களுக்கு. அதனால தான் இவர் வந்து ஒரு சில விஷயங்களை ஏற்ற காலத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டியதாக இருந்தது. பட் அதே சமயத்தில் யோவான் 15:24 பாருங்க என்ன வார்த்தை சொல்றார், வாசிக்கலாம் பாருங்க. வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேன், ஆனால் அவர்களுக்கு பயம் இராது, பாவம் இராது. இப்பொழுது வாசிக்கலாம். இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டு பகைத்தும் இருக்கிறார்கள். கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். அது எப்படி பகைக்கிறாங்க அப்படின்னா, மூகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க. எந்த விதமான காரண காரியமே இல்லை. ஆக்சுவலாக தேவனுடைய பிள்ளைகள் அப்படித்தாங்க, காரணமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்களா, பகைச்சிக்குவாங்களாம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பயங்கரமான உபத்திரவம். அதான் படிக்கிறோம், சபைக்கு ஏற்படுகிற உபத்திரவம். இப்போ இந்த உபத்திரவத்தை குறித்து இப்போ மத்தேயு 24 அவர் கிளியர் பண்ணுறார் பாருங்க. வாசிக்கலாம். மத்தேயு 24:29 வாசிங்க. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே பாருங்க, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இந்த வசனத்தை தயவு செய்து அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இது ஏன் திரும்ப திரும்ப கவனிக்க சொல்றேன் தெரியுங்களா? உபத்திரவம், அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாது இருக்கும் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் என்ன தெரியுங்களா? கவனிங்க. மத்தேயு 24 இயேசு கிறிஸ்து வரார். வந்த உடனே இந்த உலக ராஜ்யங்களெல்லாம் அழிக்கிறார். ஓகே, திருச்சபையை கூட்டி சேர்க்கிறார். சரி, அப்புறம் மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். அப்புறம் 3ஆம் உலக யுத்தம் எல்லாம் ஓகே. அது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த டைமில் தான் ஒரு மகா பெரிய உபத்திரவம் வரப்போகுது. கவனிக்கலாம். அந்த உபத்திரவம் தான் இந்த உலகத்தினுடைய முடிவு. அதுவும் உண்மைதான். ஆனால் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே, உபத்திரவம் முடிஞ்ச உடனே எல்லாமே முடிஞ்சிடும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, உபத்திரவம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாதிருக்கும் அப்படிங்கிறார்.
அப்படின்னா இது எந்த உபத்திரவத்தை குறித்து பேசுகிறார்? உலகத்தின் முடிவில் வரக்கூடிய உபத்திரவமான இல்லை. ஏன் அப்படின்னா உலகத்தின் முடிவில் உபத்திரவம் வரும்போதே இது ஏற்கனவே நடந்திருக்கும். சூரியன் ஏற்கனவே அந்தகாரப்பட்டிருக்கும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும். ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்ல, இந்த ஒரு உபத்திரவம் முடிஞ்ச உடனே தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகுதுன்னு சொல்கிறார். அப்படின்னா இது எந்த உபத்திரவத்தை குறித்து பேசுகிறார்? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ரொம்ப ஜாக்கிரதையை கவனிக்கலாம். அதுக்கு அவரே ரெஃபரன்ஸ் கொடுக்குறார் பாருங்க. மத்தேயு 24 அதிகாரம் 9ஆம் வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா இது எந்த காலப்பகுதி? உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். இந்த உபத்திரவம் என்ன உபத்திரவம் தெரியுங்களா? சபைக்கு நேரிட்ட உபத்திரவம். கவனிக்க, அதுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த 1260 நாள் படிச்சிருக்கோமா இல்லையா? ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம். அப்போ சபைக்கு நேரிட்ட ஒரு மகா பெரிய உபத்திரவம். ஜஸ்டீனியன் என்கிற பேரரசனுடைய காலத்தில் கிபி 539 வருஷம் அவன் என்ன அறிவிச்சிட்டான்? போப்பு தான் எல்லா மதங்களுக்கும் தலைவர் என்று அறிவித்தான், தலைமை மத ஆளுநர்னு அறிவித்தான். ஸோ அந்த காலப்பகுதியிலிருந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிபி 539 1799 வருஷம் வரைக்கும் போப்பினுடைய அரசாட்சி. இங்கே தாங்க சபைக்கு மிகப்பெரிய உபத்திரவம் வந்தது. அந்த உபத்திரவத்தை குறித்து தான் இப்போ மத்தேயுவில் பேசுகிறார். உபத்திரவம், பயங்கரமான உபத்திரவம் சபைக்கு இருக்கும். இந்த உபத்திரவம் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த சீன் அது நடக்க ஆரம்பிக்கும். என்ன? சூரியன் அந்தகாரப்படும். புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அப்போது அவர் சொன்ன அந்த உபத்திரவம் எந்த உபத்திரவம்னா, இந்த இடத்துல இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற உபத்திரவம் அது பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு வரப்போகிற உபத்திரவம் இல்லை, சபைக்கு வந்த உபத்திரவம். போப்பு மார்க்கம் இருந்தபோது ஏற்பட்ட உபத்திரவம். அப்போ கிபி 1799 போப்பு மார்க்கம் அரசாட்சி இருக்கிற வரைக்கும் பாருங்கள், லத்தீன் மொழியில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு பைபிளை புதைச்சிட்டாங்க. யாருக்குமே பைபிள் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது பல வருஷங்களாக, பல நூற்றாண்டுகளாக. ஸோ 1799 நெப்போலியன் போப்பை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் போப்பினுடைய உலகளாவிய அதிகாரம் இந்த பூமியில் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே 1800 வருஷங்களுக்கு பிறகு தான் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய வேதம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் படிக்கவும் ஆரம்பித்தாங்க. புரியுதுங்களா? இது எந்த காலம்? இந்த போப்பினுடைய காலத்துக்கு பிறகு. அப்போது அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற உபத்திரவம் அதைத்தான் அங்கே படித்தோம் இல்லையா? அந்த நாட்களில் உபத்திரவம் முடிந்த பின்பு. எந்த உபத்திரவம்னா சபைக்கு வந்த உபத்திரவம் முடிஞ்ச பின்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ஸ்டார்ட் ஆச்சுனாலே அப்போ அங்கே வந்து தேவனுடைய சித்தம் அதிகமாக விளங்கணும் இல்லையா? ஆனால் அங்கே என்ன நடக்குமா? மத்தேயு 24:12 வாசிக்கலாம். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இப்போ அதுக்கு அடுத்த காரியங்கள் பார்க்கும்போது அப்பவும் அக்கிரமம் கம்மியாகிற மாதிரி தெரியல. எப்படித்தான் ஆகுமா? ஜாஸ்தி ஆகும். இது வந்து கொஞ்சம் இன்டீரியராக போனால் எங்கே தான் அதிகமான அக்கிரமம் வரும்னா சபை மத்தியில். அதனால தான் சொல்லும்போது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போது இது எந்த பகுதியை பற்றி சொல்கிறாருன்னா முடிவை பற்றி சொல்லும்போது இதை சொல்லிட்டு வரும்போதே அப்போ எந்த பக்கத்து தான் முடிவு இருக்குது. ஆனாலும் முடிவு உடனே வராது. படிச்சோமா இல்லையா? ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எல்லாம் வரும், ஆனால் முடிவு உடனே வராது. அப்போ எப்போ தான் முடிவு வரும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது மத்தேயு 24:14 வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதில் கொஞ்சம் கவனிச்சின்னா, அதாவது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் ஒரு சாட்சியாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், இது இங்கிலீஷ்லையும் கொஞ்சம் கவனிச்சின்னா, அண்ட் திஸ் காஸ்பல் ஆஃப் த கிங்டம் ஷால் பி ப்ரீச்டு இன் த வேர்ல்டு ஃபார் எ விட்னஸ் அண்ட் டு ஆல் நேஷன்ஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அண்ட் தென் ஷால் த எண்ட் கம்.
அப்போது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ராஜ்யத்துக்குள் இருக்கிறோமா, வெளியே இருக்கிறோமா? ராஜ்யத்துக்குள்ள. அப்போது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ராஜ்யத்துக்குள் இருக்கிறோங்கிறதே ஒரு பெரிய சுவிசேஷம். அடுத்தது, கொஞ்ச நாளில் சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரப்போகுதுங்கிறது உலகத்துக்கு பெரிய சுவிசேஷம். புரியுதுங்களா? அப்போது இதை கண் கூட நின்று பார்க்குறாங்க பாருங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? காஸ்பல் ஆஃப் திஸ் கிங்டம், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். இன்னும் சில பேர் பூலோகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, உலகமெங்கும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இது போகிற வரைக்கும், அது போயிடுச்சுன்னா இதுக்கு முடிவு வந்துடும். அதைத்தான் நம்ம மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். இப்போ சமீபத்தில் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. மணவாட்டி செலெக்ஷன் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எதுக்கு சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு இந்த வசனம் சொல்லியிருக்கு? அப்போ இதுக்கும் மணவாட்டி செலெக்ஷன் நடக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. மணவாட்டி செலெக்ஷன்றது ரொம்ப லிமிட்டட் தானே. அப்புறம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் உலகமெங்கும் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, சீசராக்குங்கன்னு சொன்னார் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டான். அப்போ ரசல் பிரதர் ரொம்ப கிளியராக சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொன்ன சென்ஸ் அதல்ல. உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளிலும் நீங்கள் சீசரை கொண்டு வந்து அவங்களுக்கு பேப்டைஸ் பண்ணுங்க. இங்கிலீஷில் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோ யூ தேர்ஃபோர் அண்ட் டீச் ஆல் நேஷன்ஸ். யாருக்கு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பேப்டைசிங் தான். யாருக்கு இந்த சத்தியம் போய் சேருதோ அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஒரு சத்தியத்துக்குள்ளே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அப்போது இன்றைக்கும் நமக்கு நல்லா தெரியும், திருச்சபையுடைய லக்கம் முடியல. ஆனால் ஒரே நாட்டில் திருச்சபையின் மக்கள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். எல்லா நாடுகளையும் இருக்கிறாங்க. எல்லா நாடுகளையும் தேவனுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். அதனால தான் தேவன் என்ன பண்ணார்னா எல்லாத்தையும் பரப்பி வச்சிருக்கார். உலகமெங்கும் திருச்சபையின் பிள்ளைகள் இருக்கிறான். இப்போ இந்த ராஜ்யத்தினுடைய இந்த ஒரு சுவிசேஷத்தினுடைய நல்ல ஒரு செய்தியினுடைய அழைப்பு உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு போய் சேரணும். சேர்ந்துருச்சுன்னா என்ன வந்துருமா? ஒரு முடிவு வந்துடும். இதே வசனத்தை ஒரு 15-20 வருஷங்களுக்கு முன்பாக நாம் எப்படி புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, அதாவது உலகமெங்கும் போகும் இந்த சத்தியம், அவங்க கேட்டாலும் சரி. ஏன்னா அவங்க எப்படி தான் இருக்கு, ஒரு விட்னஸாக, ஒரு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படிங்கும்போது ஒரு விட்னஸாக போயிடும். அதை அவங்க கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி. அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். அது எல்லாருமே வரணுங்கிற அவசியம் இல்லையா? ஆனால் இதனுடைய சென்ஸ் என்னன்னு சொல்லும்போது, சகல ஜாதிகளிலும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த சத்தியம், இந்த அழைப்பு போய் சேரணும். அப்போ என்ன வருமா? முடிவு வரும். இப்போ அந்த ஒரு முடிவின் காலத்தில் தாங்க நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏறக்குறைய அரவுண்ட் த வேர்ல்டு இந்த சத்தியம் போயாச்சு. இதுக்கு ஒரே அத்தாட்சி என்ன தெரியுங்களா? வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை இன்டர்நேஷ்னல் பைபிள் ஸ்டூடெண்ட் கன்வென்ஷன் வைப்பாங்க. போலந்தில், ருமேனியாவில் எல்லாம் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது உலகத்தில் இருக்கிற மேக்சிமம் எல்லா நாடுகள் இருந்தும் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே வந்து ஒன்றாக கூடி தேவனுடைய சத்தியத்தை அங்கே பரிமாறுவாங்க. அப்போது இஸ்ரேலிருந்து கூட வர்றாங்க. கவனிச்சு பாருங்கள். அப்போது என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்போ எல்லா நாடுகளுக்கும் இந்த சத்தியம், இந்த அழைப்பு போயிடுச்சு இல்லையா? இது எப்போ இந்த காலப்பகுதி நடந்ததுன்னா, விசேஷமாக இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. அப்போ 2ஆம் வருகைக்கு முன்னான சம்பவங்கள்னு ஒரு சம்பவங்கள் இருக்குது. அதுதான் இப்போ பார்த்தோம். இது சபைக்கு வந்த உபத்திரவம். அப்போ 2ஆம் வருகைக்கு பின்னான சம்பவங்கள் அப்படி பார்க்கும்போது அதில் தான் இப்போ அதிகமாக இந்த பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் முன்னாடியே வந்தது. ஆனால் இப்போ எப்படி வருதுன்னா உலகளாவிய பிரச்சனையாக வருது. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இப்போ கொரோனாவே கவனிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி சில கொள்ளை நோய்கள் வந்துச்சு, எய்ட்ஸு, சார்ஸ் என்னென்னமோ வந்தது. எல்லாம் ஒரு சில நாடுகளை அங்கங்கே பாதிக்கும், அவ்வளோதான். அது உலகளாவிய பாதிப்பாக வரல. ஆனால் இன்னைக்கு கவனிச்சு பாருங்கள், உலகளாவிய பாதிப்பாக அது உருவாயிடுச்சு. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்? இனிமேல் உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் உலகளாவிய பிரச்சனையாக தான் இருக்கும். அது எல்லாரையும் பாதிக்கும். அப்படி பாதிக்கும் பொழுது தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தேவை தெரியும். இது ஒரு பக்கம்.
பட் அதே சமயத்தில் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் எக்ஸாக்டாக நம்ம இருக்கக்கூடிய பீரியடு இதெல்லாம் குறித்து கவனிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்த வசனம் சொல்கிறார். மத்திய 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. பாருங்க என்ன சொல்றார், பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. பாருங்க கொஞ்சம் கவனிக்கலாம். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்போ பாழாக்கும் அருவருப்பு இங்கே இருக்குதுங்கிறத வாசிக்கிறவன் முதல் சிந்திக்கணுமா, சிந்திச்சு அந்த அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது அதுக்கு அடுத்த வசனம் நமக்கு படிச்சிருக்கணும். யூதாயாவில் இருக்கிறவங்க மலைக்கு ஓடிப்போங்கன்னு சொல்கிறார். இப்போ நம்ம முதல் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த பாழாக்கும் அருவருப்புனா என்ன, அது தெரியணும் இல்லையா? அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பட் இருந்தால் கூட வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 11ஆம் வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல். போதும் என்ன சொல்றாரு, அன்றாட பலி என்னைக்கு நீக்கப்பட்டதோ அன்னைக்கே அருவருப்பு ஸ்டார்ட் ஆச்சு, அந்த அருவருப்பு பாழாக்கிடுச்சுங்கிறார். அப்போ நமக்கு நல்லா தெரியும் அன்றாட பலி எப்போ நீக்கப்பட்டது. போப்பு மார்க்கம் ஆட்சிக்கு வரும்போது இல்லையா, கிபி 539ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போப்பினுடைய எதச்சதிகாரம் உள்ள வந்தோடனே இயேசு கிறிஸ்து சொன்ன அனுதின பலி நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக பூச பலி ஆரம்பித்து நிறைய தவறான சடங்கு சம்பிரதாயங்கள் அருவருப்பு உள்ள வந்தது. இந்த அருவருப்புகள் எல்லாம் அருவருப்பு தான் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கலாம். பாருங்கள், இந்த அருவருப்புன்னே நிறைய தெரியாமல் பல நூற்றாண்டுகள் இருந்திருக்காங்க. அப்போ அது யார் கண்டுபிடிச்சது, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அருவருப்பு இப்படி இங்கே இருக்குது அப்படின்னு யார் கண்டுபிடிச்சது? கண்டுபிடிச்சதே மார்ட்டின் லூத்தர் தான். அப்புறம் சில சகோதரர்கள் கண்டுபிடிச்சாங்க. மார்ட்டின் லூத்தர் எந்த சபையை சார்ந்தவர்? எந்த 7 சபையில்? 6ஆம் சபை. நம்ம படிக்கிறோமா இல்லையா? நான் சொல்கிறது தப்பாக சொல்லிட்டணும், கரெக்டாக தான் சொன்னேன். 6ஆம் சபையினுடைய தூதர் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ மார்ட்டின் லூத்தருடைய காலத்தில் தான் இந்த அருவருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட படிக்கிறோம் இல்லையா? 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் நதியிலே ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் வர வழி ஆயத்தமாச்சு. நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் சப்ஜெக்ட் கூட பார்க்குறோம் இல்லையா? அப்போ 6ஆம் சபையினுடைய காலத்தில் இந்த பாருங்கள், ஐப்ராத் நதி, அது பாபிலோனில் ஓடிட்டு இருந்த நதி, அது மேலே தன் கலசத்தில் உள்ளதை ஊற்றும் போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்கள் வர. அப்போ 6ஆம் சபையினுடைய காலம் ராஜாக்கள் வருவதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட காலம். அங்கே தான் இந்த அந்தி கிறிஸ்து போப்பு மார்க்கம் தான் மார்ட்டின் லூதர் கண்டுபிடிச்சார். எதை வச்சு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். படிச்சிருக்கிறோம், நிறைய விளக்கமும் சொல்லியிருக்கோம். லத்தீன் மொழியில் இருந்த பைபிளை அவர் படித்தாரா, படித்து பார்த்துட்டு பைபிளில் சொல்லியிருக்கிற கருத்துக்களுக்கும் போப்பு மார்க்கத்துக்குரிய நடைமுறைக்கும் சம்பந்தமே இல்லை. அன்னையிலிருந்து ஆரம்பிச்சது தான் ப்ரொட்டஸ்டன்ட் இல்லையா? ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் மூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சது. 6ஆம் சபையிலேயே என்ன நடந்ததுன்னா பெரிய பெரிய அந்த ஒரு ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சது. அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக அது 1799ஆம் வருஷம் வரைக்கும் அது ஒவ்வொரு பக்கமும் எதிர்ப்புகளும் நிறைய கண்டுபிடிப்புகளும் ஆரம்பிக்கும் போது, ஆனால் ஜனங்களால் போப்பு மார்க்கத்தை எதிர்க்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? ஒன்று தான், பைபிள் வெளியே வரல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பைபிள் வெளியே வரல. ஆனால் 6ஆம் சபையினுடைய காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்லிட்டார்? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுறவர். அப்போ 6ஆம் சபையினுடைய காலத்தில் திறக்கக்கூடாது இருந்த பூட்டு திறந்துருச்சான். அப்படின்னா புரியுதா? 6ஆம் சபையினுடைய காலத்தில் தான் பைபிள் ஓப்பன் ஆச்சு. அப்போ நமக்கு எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? 1799ஆம் வருஷம் போப்பு அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு 1800ஆவது வருஷம் போப்பினுடைய அதிகாரம் வெளியே போயிடுச்சு. 1800ஆவது வருஷத்துலேருந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இது எக்ஸாக்டாக 6ஆம் சபை. புரியுதுங்களா? அப்போ 6ஆம் சபையை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்காராம். இது நம்ம பேசிக் சப்ஜெக்டில் 2ஆம் வருகையை சொல்லும்போது இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல மாட்டோம், சொன்னாலும் புரியாது. ஆனால் இப்போ நம்ம கவனிக்கலாம், 6ஆம் சபையினுடைய காலத்தில் தான் இவர்கள் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாங்க.
அதைத்தான் சொல்றார். பாழாக்கு மறுவறுப்புன்னு சொல்லி நீங்கள் நிற்கிற இடமே பரிசுத்த ஸ்தலம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல இந்த அருவருப்பு இருக்குங்கிறது என்னைக்கு வாசிக்கிறீங்களோ, எப்போ வாசிச்சாங்க? 1800 வருஷங்களுக்கு பிறகுதான், 6ஆம் சபையினுடைய காலத்தில் தான் அருவருப்பு இருக்குன்னு வாசிச்சாங்க. ஏன்னா அப்போ தாங்க வாசிக்கிறக்கே பைபிள் ஓப்பன் ஆச்சு. பைபிள் டிரான்ஸ்லேஷன் அப்போ தான் வந்தது. எடுத்தாங்க, பைபிளை பிரித்தார்கள், வாசிச்சாங்க, கண்டுபிடிச்சாங்க அருவருப்பு இங்கே இருக்கு. உடனே சொல்கிறார், அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூதேயாவில் இருக்கிறவங்க எங்கே ஓடிடுங்க? மலைகளுக்கு ஓடிப்போங்க. அப்போ யூதேயாங்கிறதே ஒரு குட்டி மலை அப்படின்னு என்ன அர்த்தம்? 6ஆம் சபையினுடைய காலத்தில் இந்த அருவருப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்ச நிலைமைக்குள்ளே வந்துட்டாலே போப்பு மார்க்கத்திலிருந்து தங்களை மிக ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க ஒரு திருச்சபையின் மக்கள், 6ஆம் சபையின் மக்கள். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் 6ஆம் சபையினுடைய காலத்திலே ஒரு மலை, குட்டி மலையில் தான் இருக்கீங்க. அடுத்தது நீங்கள் எங்கே போயிருங்க? நேராக மலைகளுக்கு ஓடி போயிடுங்க. அப்போது அது என்ன மலைகளுக்கு ஓடி போகிறது? அது 6ஆம் சபையினுடைய காலத்துக்கு பிறகு 7ஆம் சபையினுடைய காலம் என்ன? அது ஒரு மலை. 7ஆம் சபையே ராஜ்யத்தின் ஆரம்பம். அங்கே இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்தில் 2 மலை பெருசாக இருக்குது. அதான் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள்னார். எந்த 2 மலை? பிதாவாகிய யெகோவா தேவன் நித்திய கண்மலையாக இருக்கிறார். படிச்சிருக்கோம் இல்லையா? ஏசாயா 26:4. அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞான கண்மலை. 2 மலை. இதையத்தான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் சபையை பற்றி சொல்லும் பொழுது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல. 7ஆம் சபையில் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சிங்காசன பெரிய மலை உட்கார்ந்துட்டாராம். இப்போ யார் ஜெயிக்கிறீங்களோ அவர்களை என்னுடைய சிங்காசனத்தில் நான் உட்கார வைக்கிறேன். 2 மலை. இதைத்தான் சொன்னார். அப்போ 6ஆம் சபையினுடைய காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அதனால் யாராவது உங்களை கேட்டால் என்ன மறு உத்தரவு சொல்லுவோன்னு படாது இருக்கும்படி நீங்கள் உங்கள் மனசில் நிர்ணயிச்சுங்க. உங்கள்கிட்ட ஸ்டப்பு வந்தாச்சு. உங்களை விரோதிக்கிறவர்கள் எதிர்த்து பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கு பின்னாடி வந்த விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எதிர்த்து பேசுகிறவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாதிருந்த ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் வேதங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த எதிர்த்து பேசக்கூடிய மூகாந்திரம் அவங்களுக்கு கிடைச்சது. நீங்கள் தைரியமாக உங்களுக்கு அந்த ஞானத்தை நான் கொடுக்குறேன்னார். பட் அதே சமயத்தில் பாருங்கள், இப்போ சொல்கிறார் லூக்கா 21:16 வாசிக்கலாம். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். இதெல்லாம் பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவம். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலை மயிரில் ஒன்றாகிலும் அழியாது. இது போப்பு மார்க்கத்தினுடைய ஆட்சியில் இப்படி சொல்லப்படவே இல்லை. இது விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறார். ஆனால் நீங்கள் எப்படி உங்களை காத்துக்கணும்னா, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அதே சமயத்தில் அந்த காலத்திலேயே ஒரு எவிடன்ஸ் இருந்தது. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதற்கு அழிவு சமீபம்னு பார்த்துங்க. இப்போ லூக்காவில் சொல்கிறார் பாரு. அப்படி சொல்லிட்டு தான் அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்பாங்க. இது லூக்காவில் இருக்கிற விஷயம். ஆனால் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்குன்னா, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கானே. இப்போ அதை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்கும்போது நீங்கள் யூதேயாவில் இருக்கிறவங்க எங்கே போங்க? மலைகளுக்கு ஓடிப்போங்கன்னா. இப்போ லூக்காவில் சொல்லியிருக்கிறது அங்கே நடந்த நேச்சர் சம்பவங்களின் அடிப்படையில் சொன்ன விஷயம். பர்டிகுலராக அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டது. அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய பாதுகாப்புக்காக போய் மலையிலெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் மத்தேயுவில் சொல்லும்போது கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லும்போது 6ஆம் சபையிலேயே என்ன சொல்லிட்டாருன்னா, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் சொன்னார். அப்போ வாசிக்கும் போது தான் இங்கே அருவருப்பு என்னன்னு தெரிஞ்சுதான். அதனால் நீங்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்க. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க. என்ன சொல்கிறாருன்னு, எழுதியிருக்கிறபடி யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகள்னு சொல்கிறார். இதை மத்தேயுவில் சொல்லும்போது நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இது 2ஆம் வருகை சப்ஜெக்ட் சொல்லும்போது ஒரு ஓரலாக சொல்லுவோம்.
ஆனால் டீட்டெயிலாக சொல்லும்போது நீங்கள் ஓடி போவது. இப்போ இது 7ஆம் சபை பற்றி சொல்கிறாரா 6ஆம் சபை பற்றி சொல்கிறார்? நல்லா புரிஞ்சுக்கலாம். 7ஆம் சபை பற்றி இது வந்து பர்டிகுலராக 7ஆம் சபை, ஏன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரமே 2ஆம் வருகைன்னு சொல்லும்போது இது 7ஆம் சபை பற்றி சொல்கிற மாதிரியே தெரியும். ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு சார்ட்டில் இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து 6ஆம் சபையினுடைய காலம், அப்புறம் 7ஆம் சபையினுடைய காலம். இப்போ 6ஆம் சபையில் கிபி 1800 வருஷத்தில், அதாவது போப் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும் போது அப்போ தாங்க முதல் வாசிக்கிறாங்க இல்லையா? அப்போ வாசிக்கிற போது தான் என்ன தெரிஞ்சுது? அருவருப்பு எங்கே இருக்கு? நம்ம எதை பரிசுத்த ஸ்தலம் நினைக்கிறோமோ அங்கே அருவருப்பு இருக்குன்னு 6ஆம் சபையில் தாங்க கண்டுபிடிச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ கண்டுபிடிச்சவங்க என்ன கண்டிஷன் ஆகிட்டாங்கன்னா, போப்பு மார்க்கம் ரொம்ப கீழே போயிடுச்சு, இவங்க அது கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க. அதுதான் யூதேயாங்கிறது கொஞ்சம் மேலான நிலைமை. இப்போ யூதேயாவில் இருக்கிறவங்க 6ஆம் சபையில் இருக்கிறவங்க எங்கே ஓடணும்? எங்கே ஓடணும்? மலைகளுக்கு ஓடணும். இப்போ மலைங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். அப்போ 6ஆம் சபையிலிருந்து 7ஆம் சபை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம், அதுதான் மலை ஓடணும். இதையத்தான் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வு நாள். இப்போ கவனிக்கலாம், இதில் என்னென்னவெல்லாம் நடக்குதுன்னா 7ஆம் சபையினுடைய அறுவடை, அதுக்கப்புறம் மழை பெய்யும் படிக்கிறோம் இல்லையா, மாரி காலத்திலாவது. அப்போது ஒரு அறுவடை முடிஞ்சு என்ன செய்யும்? ஒரு மழை பெய்யும். இப்போ ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? ஒரு அறுவடை நடக்குது. அப்போ அறுவடை முடிஞ்சு எப்போ மழை பெய்யும்? மழைங்கிறது தெரியும் இல்லையா? உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த சத்திய வசனம். அப்போ என்ன சொல்கிறார்? நீங்கள் மாரி காலத்தில் ஓடிடாதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜ்யம் உள்ள வந்து அங்கே உலக ஜனங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படுற நேரத்தில் நீங்கள் ஓட முடியாது. இப்போ நீங்கள் எப்போ ஓடிடணும்? முதலே ஓடிடணும். அதைத்தான் அங்கே சொல்கிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவுள்னு சொன்னார் இல்லையா? அப்போ இது ஆக்சுவலாக 7ஆம் சபைக்குரிய விஷயமாக நமக்கு தெரியல. 6ஆம் சபையில் தான் வாசிக்க ஆரம்பித்தாங்க. சிந்திச்சுட்டு அதை விட்டு மலைகளுக்கு ஓடி போனான். இதே வேற மாதிரி சொல்லணும்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம் இல்லையா? கடைசி கால சபையை பார்த்து என்ன சொன்னார்? என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்க. இந்த காலம் எப்போ? 7ஆம் சபையினுடைய காலம்தான். என் ஜனங்களே அவளை விட்டு. அப்போ அதுக்கு முன்னாடியே 6ஆம் சபையினுடைய காலத்திலேயே நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா இந்த புரொட்டஸ்டன்ட் விட்டும் தேவனிடத்தில் வரக்கூடிய நிலைமைக்குள்ளே வந்தாங்க. காரணம் என்ன? தேவன் ஒரு நிலைமையை கொடுத்துட்டார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுக்கிறவர். ஸோ இதுக்கப்புறம் மற்ற 24ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அப்போ இப்போ இது எக்ஸாக்டாக இந்த லாஸ்ட் பீரியட் வந்துட்டார். வீட்டின் மேல் இருக்கிறவன் எதையாகிலும் எடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டாம்? வீட்டுக்குள்ளே இறங்காதிருக்க கடவன். அதே நமக்கு அடுத்த வசனம் சொல்லும்போது வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுக்கிறதுக்கு திரும்பாதிருக்க கடவன். இதுக்கெல்லாம் விளக்கம் வேணுமா? இதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கம் தெரியும். வீட்டின் மேல் இருக்கிறவன் படிச்சிருக்கோம் இல்லையா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வீட்டுக்கு மேல் இருக்கிறவன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அப்போ வீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ எதை வீடுன்னு இங்கே சொல்கிறாருன்னு படிச்சிருக்கோம். 2ஆம் வருகை சப்ஜெக்ட் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். இஸ்ரேல் ஜனங்க தான் தேவனுடைய வீடா, அங்கே அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு மேற்பட்டவரானவர்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போது அந்த வீடு இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற வீட்டுக்கு மேலே வந்துட்டார். அப்போ அவரை பின்பற்ற நம்மளும் எப்படி தான் அதுக்கு மேலே வந்தாச்சு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள்ங்கிற வீட்டுக்கு நம்ம மேலே இருக்கிறோமா? கீழே இறங்கிட வேண்டாம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? முரட்டாட்டம், விக்கிரக ஆராதனை, உலக பிரகாரமான ஆசை, முறுமுறுப்பு, இதெல்லாம் தான் இருக்கு. இதை எடுக்கிறதுக்கு கீழே வராதிங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வயலில் இருக்கிறவனை பற்றி சொல்லும்போது, அதாவது வார ஃபீல்டில் இருக்கிறோம், நிறைய வேலை நடந்துட்டுருக்கு. விதைக்கிறது, தண்ணீர் பாய்ச்சறது, அறுவடை செய்கிறது, இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு கடைசி காலத்தில். அந்த வயல் இருக்கிறவன் எந்த காரணத்தை கொண்டும் என்ன பண்ண வேண்டாம்? தங்களுடைய வஸ்திரங்களை எடுப்பதற்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்த நிலைமையிலேயே நீங்கள் இருங்க, உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்ய. இது வேறு இடத்துல லூக்காவில் சொல்லும்போது, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அடுத்தது, அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இதுக்கு விளக்கம் பார்த்தோம் இல்லையா? கர்ப்பவதிகள் பால் கொடுக்குறவங்க யார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய பெயர் சபை,
அவங்க தான் கர்ப்பவதி, சபையை ஜனங்களை வெளியே விடாமல் அப்புறம் பால் மாதிரி அந்த மனப்பாட வசனங்களையே கொடுத்துட்டு வளர விடாமல் தடுக்கிறவங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அழிவு வரப்போகுது. இதை சொல்லிட்டு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஏற்கனவே ஒரு உபத்திரவம் பார்த்தோம் இல்லையா, அது போப்பு மார்க்கத்தினுடைய காலத்தில் சபைக்கு வந்த உபத்திரவம். அதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இப்போ கடைசியாக சொல்லும்போது உலகத்துக்கு வரக்கூடிய உபத்திரவம். அது எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இதுக்கு பின்னாடி இல்லை, இந்த மாதிரி உபத்திரவம் இனி வரப்போகிறதில்ல. அப்படி ஒரு மகா பெரிய உபத்திரவம் இந்த உலகத்துக்கு வரப்போகுது. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ சுவிசேஷத்தினுடைய அந்த ஆரம்பத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நடுப்பகுதியில் சபைக்கு ஒரு உபத்திரம் வந்தது. சுவிசேஷத்தினுடைய முடிவில் இந்த உலகத்துக்கு ஒரு உபத்திரம் இப்போ வரப்போகுது. இப்போ சொல்கிறார், அப்போது அந்த உபத்திரவத்தை தான் பற்றி அர்மகதோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. 3ஆம் உலக யுத்தம், இதெல்லாமே அந்த உபத்திரவத்தில் அடங்கக்கூடிய விஷயம். இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால், அந்த உபத்திரம் வரப்போகுது, இதுக்கு பின்னாடி அந்த மாதிரி வரப்போகிறதில்ல, அவ்வளோ பெரிய உபத்திரம் வரப்போகுது. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்போது புரியுதுங்களா? அந்த மகா உத்தரவு காலம் 3ஆம் உலகத்தை தேவன் ரொம்ப நாள் நீடிச்சிட்டு இருந்தார்னா ஒருத்தங்க கூட தப்பிக்க முடியாது. குறைக்கப்படாதிருந்தால் ஒருத்தனாகிலும் தப்பிக்க முடியாது. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்போ யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்குறது சரியாக இருக்கான்னு பாருங்கள். சபை. இது ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு பெரிய சபையில் பேசினா சில பேர் விலை கூட சொல்லலாம், இவங்களால தான் குறையும்ங்கிறார். ஆனால் அதுக்கு மூகாந்திரமே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த மகாபெரிய உபத்திரவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சபை என்ன பண்ணப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ அதுக்கு இவங்களுக்கு உபத்திரத்துக்கு சம்மந்தம் இல்லை. அடுத்த ஆப்ஷன் திரள் கூட்டம். திரள் கூட்டம் உபத்திரவத்தில் மாற்றவங்க, மாட்டி வெளியே வர்றவங்க, இவங்களுக்காக குறைக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க கட்டாயம் உபத்திரவுக்குள்ளே போய்த்தான் ஆகணும். அடுத்த ஆப்ஷன் யார் தான்? அடுத்த ஆப்ஷன் கவனிச்சு பார்த்தீங்கன்னா யாருங்க? இந்த உபத்திரவமே அதனுடைய நேச்சர் தெரியும் இல்லையா? இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், எல்லாம் படிச்சிருக்கணும் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கலாம். அந்த இஸ்ரேல் ஜனங்களின் நிமித்தமாக தாங்க மகா பெரிய உபத்திரமே அங்கே தேவன் கொடுக்குறார். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு புரியும் இல்லையா? 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது இஸ்ரேல் நாட்டில் ஒரு வகுப்பார் மீந்திருப்பார்கள், உலகத்தில் ஒரு வகுப்பார் மீந்திருப்பார்கள். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் யூதனுடைய ஒரு வஸ்திரத்தவங்களை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்களாம்? தேவன் உங்களோடு இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அங்கே ஒரு குரூப் மிச்சம் இருக்கணும் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதை நீண்டுட்டே போனால் அங்கே ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில். அப்போ இஸ்ரேல் ஜனங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காகவே அந்த 3ஆம் உலக யுத்தத்தை ரொம்ப நாள் நீடிக்க தேவன் விட போகிறதில்லை, அதை ரொம்ப கம்மி பண்ணிடுவார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா? அந்த மோவாப்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம், சுரமண்டலக்காரன் நினைக்கிறேன். அந்த பாடத்தில் அந்த 3ஆம் உலக யுத்தம் பற்றி அவங்க படிக்கும்போது ஒரு 3 வருஷங்கள் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம சில சத்தியங்களை நம்ம படித்தோம் இல்லையா? அப்போது இதை ரொம்ப நாள் இழுக்க முடியாது. இழுத்தார்னா கொஞ்ச நஞ்சு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நம்ம படிச்சிருக்கிற உபாகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். படிக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு நல்லா தெரியும், அந்த 3ஆம் உலக யுத்தம் வரும்போது தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கு மிச்சம் இருக்கும். ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த 3ஆம் பங்கை நான் என்ன செய்ய போகிறேன்? அக்கினிக்குட்பட பண்ணி, இல்லையா, வெள்ளியை உருக்கிறது போல உருக்கி அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார். அப்போது அந்த வெரி லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இவங்களுக்காகவே அந்த மகா உபத்திரவ காலத்தை அவர் என்ன செய்கிறார்? கம்மி பண்ணுறார்.
அதைத்தான் அவர் மத்தேயு 24ஆம் அதிகாரம் லூக்காவில் எல்லாம் சொல்லும்போது, வானம் பூமி ஒழிஞ்சு போயிடும், என் வார்த்தைகள் ஒழியாது, அதனால் நீங்கள் எப்படிங்க உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் லௌகிய கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாருங்க. ஏன் அப்படின்னா, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது எப்படி வருமா? ஒரு கண்ணியை போல வரும். கொரோனா மாதிரி தான், எல்லாம் கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு லாக்டவுன் வந்து ஒரு 50 நாட்கள் முடக்கிடுச்சு பாருங்கள் எல்லாத்தையுமே. ஒரு கண்ணி மாதிரி. இந்த மாதிரி மாதத்துக்கு 2 வந்தால் எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். வரும், இன்னும் கொஞ்ச நாள் அப்படி தான் வரும், வரப்போகுது. அப்போது இதுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்? பயந்துடக்கூடாது. நம்முடைய மீட்பு சமீபம்னு சொல்லி நம்முடைய தலைகளை உயர்த்தக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த காலத்தில் இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சிகள் சொல்கிறார் பாருங்க. இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார்னு சொன்னால் நம்பாதீங்க. ஏன்னா கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இருக்கு. ஆனால் அது சரின்னு இல்லை. ஏன்? செய்கிறவங்க யாருங்க? கள்ள கிறிஸ்துக்கள். இதில் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ தாங்க சமீபத்தில் ஒரு 30-40 வருஷங்களுக்குள்ள தான் இந்த அடையாள அற்புதங்கிறதெல்லாம் பெருசாக வந்தது. இதுக்கு முன்னாடியெல்லாம் கவனித்து பாருங்கள். கிறிஸ்டியானிட்டி பரப்புறதுக்கு வந்தாங்க சில மிஷினரிமார்கள். எங்கேயாவது அற்புதம் பண்ணாங்களான்னு பாருங்கள். வந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, நம்முடைய லாங்குவேஜை கற்றுக்கிட்டாங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் ஏதோ தெரிஞ்ச பைபிள் வசனத்தை சொன்னாங்க. அப்படி தான் கிறிஸ்டியானிட்டி பரவுச்சு. ஆனால் இப்போது கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எக்கச்சக்கமாயிட்டாங்க. எக்கச்சக்கமான டிவி வந்துருச்சு பாருங்கள். அந்த கிறிஸ்டியன் டிவி எல்லாத்துலேயும் போதனை எல்லாமே அவர்களை பற்றின பிரபகண்டாவும் நிறைய சொந்த கதைகளும் சோக கதைகளும் தான் இல்லையா? வேத வசனம், தேவனுடைய திட்டம், 1ஆம் உலகம் 2ஆம் உலகம் எதுவுமே நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தெரிந்து சில நேரத்தில் பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. அப்படின்னா சத்தியத்தை கேட்க வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கூட சில நேரத்தில் என்ன ஆயிடும்? அந்த வஞ்சனைக்குள்ளே போகிற அளவுக்கு ஆகிடும். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை கவனிக்கணும். என்ன சொல்கிறார் பாருங்கள். இதை முன்னதாகவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதோ வனாந்தரத்தில் இருக்கிறாரு, அறை வீட்டுக்குள் இருக்காருன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றின தெளிவு நமக்கு தெரியும். எப்படி சொல்கிறார் பாருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்படின்னா இதுக்கு நம்ம ஏற்கனவே விளக்கம் பார்த்துட்டோம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும்ங்கிறது சூரியனுடைய அந்த விஷயம் படிக்கிறோம் இல்லையா? கிராஜுவலாக கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தினுடைய அந்த ஈவெண்ட்ஸ், சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அது வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ நம்ம வசனத்தை பார்க்குறதா வானத்தை பார்க்குறதா? ஏற்கனவே படித்தோம் இல்லையா? வசனத்தை பாருங்கன்ட்டார். அப்போ வசனத்தை பார்த்து அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய வருகையினுடைய சம்பவங்களை பற்றி படிக்கிறோம். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதைத்தான் லூக்காவில் சொன்னதை மத்தேயுவில் எப்படி சொல்கிறார்? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். சரியா? இப்போ இந்த காலத்தில் தான் இருக்கிறோம். இப்போ 29ஆம் வசனம் பாருங்கள். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே, நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? எந்த உபத்திரவம்? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? போப்பு மார்க்கம் அந்த சபைகளுக்கு வந்த உபத்திரவம் முடிஞ்ச உடனே இப்போது இங்கே என்ன நடக்க போகுது? இப்போ ஏற்கனவே அந்த உபத்திரவம் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது சூரியன் அந்தகாரப்படும், அப்புறம் சந்திரன் ஒளியை கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதுதான் இப்போ லாஸ்ட்டில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். அப்போ சூரியன்கிறது என்ன? அப்படியே லிட்டரலாக இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே அந்தகாரமாயிடுமா? அதே மாதிரி சந்திரன் பாருங்கள், அது ஒளி, அது பெரிய ஒளியை கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் ஒளி தான். அந்த ஒளி கூட கொடுக்காது இருக்குமா? அல்லது பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்திலிருந்து விழுமா? பெரிய நட்சத்திரம், நம்ம ஏற்கனவே நட்சத்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்க முடியும். பல ஆயிரம் கோடிக்கணக்கான கிலோமீட்டரில் ஒரு நட்சத்திரங்கள் இருக்குது, நட்சத்திர கூட்டங்கள். அது பூமி மேலே விழுமா? பூமி அதில் ஒரு சின்ன பொட்டு மாதிரி. அப்போ இது எதை சொல்கிறாரு? சில நேரத்தில் விண்கற்கள் விழுகும், அது நட்சத்திரம் விழுகிற மாதிரி இருக்கும். அதை குறித்து ஏதாவது சொல்கிறாரா என்று சொல்லி நம்முடைய மூத்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இது சொல்லும்போது கவனிச்சு பாருங்கள். இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் வானத்தில் நடந்திருக்குதான் பாருங்கள்.
1780 வருஷம் மே மாதம் 19ஆம் தேதி 3,20,000 ஸ்கொயர் மைல் கம்ப்ளீட்டாக டார்க் ஆயிருக்கு. என்ன காரணம்னே தெரியல. அதே மாதிரி 1833ஆம் வருஷம் நவம்பர் 13ஆம் தேதி யுனைடெட் ஸ்டேட்ஸில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த விண்கற்கள் அங்கே விழுந்திருக்கு. எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, இதையை பார்த்துட்டு இந்த வசனத்தோடு ஒப்பிட்டுட்டாங்க. ஓ, பைபிளில் சொல்லியிருக்கு மேலே இருந்து நட்சத்திரமெல்லாம் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பாருங்கள் விழுகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுவதுமே ஆவிக்குரிய ஒரு தீர்க்க தரிசன பொருளில் சொல்லப்பட்டிருக்கு. இதை யோவேல் தீர்க்க தரிசி எப்படி எழுதுறா பாருங்க, வாசிக்கலாம். யோவேல் 2:31 வாசிக்கலாம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். பாருங்க, பெரிதும் பயங்கரமான நாள் பற்றிலாம் படிக்கிறோம் இல்லையா, அது வரும்போதே இந்த சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகும். இப்போ நமக்கு இது என்ன விளக்கம்? சூரியன் சந்திரன் எல்லாம் எதை குறிக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஃபுல் காஸ்பல், அந்த ஒரு சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சந்திரன் அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியங்கள். அதை ஒரு வகுப்பார் இதுதான் சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் அங்கே மாறும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு கமெண்ட்ரி என்ன, நம்ம ஏற்கனவே வேறு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம் அன்புக்குரிய சகோதர சொல்ல, என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருளாகங்கிறது இந்த கடைசி காலத்தில் உண்மையான ட்ரூத்து கம்ப்ளீட்டாக மறைக்கப்பட்டுரும். ஒரு குறிப்பிட்ட டைமில் சத்தியமே இருக்காதான். அதனால தான் லூக்காவில் ஒரு வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா, மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ. அதே மாதிரி சந்திரன் ஏற்கனவே படிச்சுக்கிறோம், சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய திருச்சபை ரத்தமாக மாறும்னா தங்களுடைய கோர்ஸ் முடிச்சிருவாங்க, தங்களுடைய தியாக வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. இதுதான் இப்போ நடக்க போகுது இல்லையா. மகா உபத்திரவ காலத்தினுடைய அதுக்கு ஜஸ்ட் முன்னால் நடக்கக்கூடிய விஷயம். இங்கே சூரியன் இருளாக மாறிடும், சந்திரன் ரத்தமாக மாறிடும். அதே சமயத்தில் சில நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்திலிருந்து விழுகுமா. யார் இந்த நட்சத்திரம்? பெரிய பெரிய நட்சத்திரம் எல்லாம் நமக்கு சொல்லப்படல. யூதாவில் சில நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. யூதா 11ஆம் வசனத்தில் எடுத்தொன்னே ஆரம்பிக்கிறார், இவர்களுக்கு ஐயோ அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்களா. இவர்களுக்கு ஐயோ, இவங்க யாரு? வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த மாதிரி ஒரு குரூப் தான் இப்ப சபையில் இருக்கிறாங்களா, காயினுடைய வழியிலே நடந்து. அப்ப காயினுடைய வழி என்ன? காயின் பலி செலுத்தினாரு, ஆபேலும் பலி செலுத்தினாரு. ஆனால் தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். காயினுடைய புத்தி சரியில்லை, ஆனால் பலி செலுத்தினார். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய பேர் நல்ல புத்தி இல்லை, நல்ல மைண்ட் இல்லை, ஆனால் பலி செலுத்துவாங்க. யார் மாதிரி? காயின் மாதிரி. அடுத்தது, பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தினாரே விரைந்தோடி. பிழையாம் செய்த மகா பெரிய தவறு என்ன என்று சொல்லி கவனிக்கும் போது பண ஆசை வந்தது. அந்த பண ஆசையை அவர் நிறைவேற்றுறதுக்கு தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய சித்தமாக மாத்திரக்கு முயற்சி பண்ணார். என்ன மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. தேவன் என்ன சபிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார் ஜனங்களை, ஆனால் தேவனே சபிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்கிறேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜனங்களோட போய் கலந்துருங்க, தேவனே சபிச்சிருவார். என்ன மாதிரி ஒரு தவறான ஐடியா. அப்போது தன்னுடைய சுய ஐடியாவை கொண்டு சபைகளில் நுழைச்சி தவறான ஜனங்களை தவறான வகையில் வழி நடத்துறது. மூணாவது, கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி. மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கோராக, நீ தான் தூபம் காட்டுவியா, நானும் தூபம் காட்டுவேன்னு சொல்லிட்டு வந்தார். பொறாமை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேவன்கிட்ட மோசே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பூகம்பத்தில் எல்லாரும் உள்ளே போயிட்டான். ஸோ இந்த 3 வகுப்பார் இப்போ கடைசி கால சபை மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நல்ல புத்தி இல்லாமல் பலி செலுத்துகிறார்கள். தேவனுடைய சித்தம் தெரியாமல் தங்களுடைய சுய சித்தத்தை தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுக்கு ஜனங்களை தவறாக வழிநடத்துகிறாங்க. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. சரியா? இவங்களுக்கு என்ன ரிசல்ட் பாருங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து, அன்பின் விருந்து என்ன? இப்போ நம்ம உட்கார்ந்து சத்தியம் பரிமாறது தான் அன்பினுடைய விருந்து. பயமின்றி கூட விருந்துண்டு. தெய்வ பயமே இல்லை, ஆனால் நிறைய வசனமெல்லாம் எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க.
தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும். தண்ணீர் இருந்தால் தானே மேகம். இவங்க எப்படி இருக்கிறாங்களா? தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுழைதள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இந்த மாதிரி நட்சத்திரம் தாங்க நிறைய கீழே விழுகுமா. அதாவது இங்கே சரியில்லைன்னு இங்கே குறை பேசிட்டு அங்கே ஒரு இடத்துக்கு போகிறது, அங்கே சரியில்லைன்னா அங்கே குறை பேசிட்டு இன்னொரு சபைக்கு போகிறது. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் சத்தியத்துக்காக இருக்க மாட்டாங்க, அன்பின் விருந்துக்கு இருப்பாங்க. ஆனால் அந்த விருந்தில் கரையாக இருப்பாங்க. தவறான குணலட்சணத்தை உள்ளே வச்சுக்கிட்டு, தவறான பேச்சுக்கள், தவறான சிந்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அப்படியே அலைஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த சபை அந்த சபை அப்படியே போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த நட்சத்திரங்கள் தான் நிறைய கீழே விழுகுமா. ஆனால் என்ன சொல்லிட்டார்? இவர்களுக்காக என்றைக்குமே என்ன இருக்குது? காரிருள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறார் பாருங்க. காரிருள் சாதாரண இருளே பார்க்க முடியாது. காரிருள்ங்கிறது எப்படி இருக்கும் பாருங்க. அதனால தான் இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை பற்றி சொல்லும்போது, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்போம் அப்படின்னா புரிஞ்சுங்களா? அப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமை உண்மையான விசுவாசமே இன்னும் கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடுமா. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். ஆனால் சொல்கிறார் எஸ்ஐயா 60ஆம் அதிகாரத்தில், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இது எப்படி படிக்கணும் தெரியுங்களா? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அடுத்த வசனம் தான், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்போது நமக்கு ஏற்கனவே விளக்கம் பார்த்தோம் இல்லையா? இருள் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் இருக்குது. கொஞ்சம் தெரியுது, ஏதோ கிறிஸ்து ரட்சிப்பு ஏதோ கொஞ்சம் லைட்டாக தெரியுது. காரிருள் உலக ஜனங்கள் ஒன்றுமே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் தேவன் யார் மேலே உதிச்சிருக்காராம்? அவருடைய சத்திய வெளிச்சம் அவருடைய பிள்ளைகள் மேலே அங்கே உதிச்சிருக்கு. அன்புக்குரிய சகோதரர், அதனால தான் சொல்றார் கடைசி காலத்தில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். பாருங்க, இந்த லாஸ்ட் டேஸில் மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு வருகிறத பூமியின் மேல் எல்லாம் கண்டு புலம்புவார்கள்னு ஒரு வசனம் இருக்குது. இதுதான் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருக்குது. ஏன் புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை யாருமே பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஆவிக்குரிய சரீரத்தில் தான் வருவார்னு. அப்போ அதுக்கு மகிமையோடு எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். பட் இருந்தால் கூட ஏதோ பார்த்து புலம்புவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முதல் மேல் வசனத்தை புரிஞ்சுக்கலாம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் இருக்கு இல்லையா? அந்த அடையாளம்ங்கிற வார்த்தையினுடைய கன்கார்டன்ஸ் சீமியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த அடையாளம்ங்கிறதுக்கு என்ன? ப்ரூஃப். மனுஷகுமாரன் வந்திருக்கிறாருங்கிற ப்ரூஃப் சில தெரியுமா? எப்படி தெரியும்? நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டார், நீங்கள் வானத்தை பார்க்காதீங்க, எதை பாருங்க? வசனத்தை பாருங்கன்னார். அப்போ வசனத்தில் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை செய்கிற ப்ரூஃப் நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஸோ அதுக்கு ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஹோரேயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதிலிருந்து மருவி வந்தால் தான் அப்டோமாய். அப்டோமாய் ஏற்கனவே 2ஆம் வருகை சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம் இல்லையா? புரிஞ்சுக்குவாங்க. புரியுதுங்களா? இப்போ இங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குதுங்கிறத இந்த ஜனங்கள் புரிஞ்சுக்குவாங்க. இதைத்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லும்போது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமியின் மேலெங்கும் சகல ஜனங்களுக்கும் அது சாட்சியாக அது பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம படிச்சுட்டோம். ஆனால் இது எந்த டைமில் அந்த முடிவு நமக்கு நல்லா தெரியுங்கிற போது பாருங்க, வசனம் படிக்கலாம். எபிரேயர் 12:26 வாசிக்கலாம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். இதே மாதிரி ஒரு வசனம் நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தரம் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் நான் அசைய பண்ணுவேன். இந்த வசனம் ஞாபகம் இருக்கா? ஆமாம், கரெக்ட். ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் இன்னொரு தரம் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது வரும். படிச்சிருக்கமா இல்லையா? அப்போ அதே வசனத்தான் எபிரேயர் இங்கே கோட் பண்ணுறார். இப்போது பூமி அசைது, இன்னொரு தரம் பூமியை மாத்திரமல்ல எதை அசைக்க போகிறாராம்?
ஒட்டுமொத்த வானத்தையே நான் அசைய பண்ணுவேன். அப்படி அசையும் போது பாருங்க, இன்னொரு தரம் என்ற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஏதாவது புரிஞ்சுதுங்களா? இன்னொரு தடவை நான் அசைப்பேன். அசைக்கும் போது என்ன சொல்றது தெரியுமா? ஸ்ட்ராங்காக இருக்கிறது நிற்கும். புரியுதுங்களா? ஸ்ட்ராங்காக இருக்கிறது நிற்கும். மற்றதெல்லாம் என்ன ஆகிடுமா? எல்லாம் பொல பொலன்னு கீழே விழுந்துடும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், எது ஸ்ட்ராங்காக இருக்கும்? தேவனுடைய ராஜ்யம். இதுக்கு ஒரே அத்தாட்சி பாருங்க. நிறைய நாடுகள், வல்லரசு நாடுகளில் என்ன ஆகிட்டு இருக்கு? இப்போ கீழே விழுந்துட்டு இருக்குது. அசைவில்லாத ராஜ்யம் தான் நிற்குமா? இதைத்தான் அடுத்த வசனம் சொல்றார். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அப்படின்னு நம்ம எது கூப்பிட்டுருக்கார்? அசையாத ராஜ்யத்துக்கு ராஜாக்களாக கூப்பிட்டுருக்கார். அப்போ இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் அசையக்கூடிய ராஜ்யம். அப்போது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி நம்ம என்ன செய்யணும்? கிருபையாய் பற்றி கொள்ள கடவோம். அப்போது ஒரு அசைவு, ஒரு பெரிய அசைவு இந்த பூமியில் வரப்போது. அந்த அசைவு வரும்போது அசைவில்லாத ராஜ்யம் அது நிலைச்சு நிற்கும். ஸோ அதுக்கான வேலை தான் இப்போ நடந்துட்டுருக்குது. அது நிலைச்சு நிற்கணும்னா அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு ஒரு அஸ்திவாரம் வேணும் இல்லையா? அந்த அஸ்திவாரம் தாங்க சொல்கிறார். இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது அதுக்கு வசந்த காலம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுங்க. அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது, எவைகளை ஏற்கனவே பஞ்சம் கொள்ளையினோ எல்லா எவிடன்ஸு, த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எவிடன்ஸ்னா அத்திமரமும் துளிர் விட்டுருக்கணும். இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாக வாசல் அருகே வந்திருக்கிறார். இங்கிலீஷில் காட் கிங்டம் இஸ் நியர்ன்னு இருக்கும். இது ஏன் தமிழில் வாசல் அருகே வந்திருக்கிறார்னு போட்டிருக்காங்க தெரியுங்களா? அவங்க மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கேட்ட கேள்வி, வாட் இஸ் த சைன் ஆஃப் யுவர் பிரசன்ஸ்? நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்கு என்ன அடையாளம்? இத்தனை அடையாளங்கள் சொன்னதுக்கு பிறகு அந்த அடையாளத்தை பேஸ் பண்ணி தான் அவர் வந்தாச்சுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்க. சரி, வந்தாச்சுன்னா அடுத்து அங்கே என்ன நடக்கணும்? அடுத்த வசனம் பாருங்க, மத்தேயு 24:31. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னாலே எக்கால சத்தம் எப்படி தொனிக்குமா? வலுவாயின்னு என்ன அர்த்தம்? நல்ல ஸ்ட்ராங்கா சவுண்டா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எக்காலமே இல்லை. ஆனால் கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் எக்கால சத்தம், புரிதல, எச்சரிப்பின் தொனி, எச்சரிப்பின் சத்தியங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக என்ன ஆகிட்டு இருக்கு? வந்துட்டு இருக்கு. அப்படி அனுப்பும் பாருங்க, அப்படி ஸ்ட்ராங்காக வருது. இப்போ அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை, வானம்ங்கிறது எக்லிஷியாஸ்டிக்கல் வேர்ல்டு, எல்லா இடங்களில் தேவனுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பாங்க. அப்போ நமக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம், எக்கால சத்தத்தோடைய தூதர்களை அனுப்புவார். எக்கால சத்தம்ங்கிறது நமக்கு தெரியும், எச்சரிப்பின் சத்தம். இப்போ நம்ம கேட்டுக்கிறதுல என்ன? எச்சரிப்பின் சத்தம். அப்படின்னா யாருங்க இந்த தூதர்கள்? யார் அந்த தூதர்கள்? படித்தோம் இல்லையா? ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு அது போகணும். யார் கொண்டு போவாங்க? திருச்சபையின் பிள்ளைகள் தான் இல்லையா? ஸோ தேவனுடைய தூதை சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தான். இதில் என்ன விசேஷம்னா, அதாவது கடைசி கால திருச்சபையின் பிள்ளைகளை அறுவடை செய்கிறதுக்கு ஏற்கனவே அறுவடையான கொஞ்சம் பேர் என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க, போய் அந்த வேலை செய்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதி தான். அதனால தான் பாருங்கள், மத்தேயுவில் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் படிக்கிறோம் இல்லையா? அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி என்ன செய்யுங்க? கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்துங்க, அப்புறம் களைகளை கட்டுங்க. அப்போ அறுக்கிறவர்களை நோக்கினாலே அந்த ஒரு முதல் விஷயம், கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்துங்க. யார் அறுக்கிறவங்க? அந்த 2ஆம் அறுவடையை செய்யக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகள். இப்போ கோதுமை யார்? அதுவும் அவங்க தான். நான் சொல்கிற புரியுங்க. இப்போது என்னுடைய கை எனக்கே வேலை செய்யுதா இல்லையா? அதே மாதிரி தான் கடைசி கால பாத அங்கங்கள், கடைசி கால பாத அங்கங்களுக்கு என்ன செய்கிறாங்க? இப்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறத கவனிக்கலாம்.
இப்போ கடைசியாக நம்ம படிக்கும்போது பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். இந்த வேலை தாங்க இப்போ கடைசியாக நடந்துட்டுருக்கு. இது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை இதை சொல்லி தான் அவர் முடிக்கிறார். ஆனால் இதுக்கு கன்க்ளூஷன் என்னென்னா, லூக்காவில் படிக்கிறோம் இல்லையா, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் இது எப்படி வரப்போகுது, இந்த ஒரு அழிவு ஒரு கன்னிமார வர்றதுனால இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அப்படின்னா புரிஞ்சுங்களா, சம்பவங்கள் நடக்க போகுது, அதுக்கு தப்பிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கிறாங்களா, அதுதான் கடைசி கால திருச்சபை. இப்போ நம்ம அப்போ இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஸோ இப்போ இந்த ஒரு கடைசி கால பகுதியில் வாழக்கூடிய பிள்ளைகள் இதில் முக்கியமான இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். ஏசாயாவில் சமாதானத்தை கூறி ரட்சிப்பை சுவிசேஷமாக நற்காரியங்களை அறிவித்து, அப்புறம் வாசிக்கலாம், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. ஏசாயா 52:7. மறுபடியும் வாசிக்கிறேன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். இப்போ தேவன் ராஜரீகம் பண்ணிட்டு இருக்கிறார்னு சொல்லி சீயோனுக்கு சொல்லுகிற, சீயோன் யாரு? பாபிலோனின் குமாரத்தின் மத்தியில் குடியிருக்கிற சீயோன். கவனிங்க, இது ஒரு வகுப்பார். சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள். சுவிசேஷகன் யாரு? கிறிஸ்து. அவருடைய பாதம் யாரு? பாத அங்கங்கள். இந்த பாத அங்கங்கள் கடைசியா இருக்கிற சீயோனுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? தேவன் ராஜரீகம் பண்ணிட்டு இருக்கார். இப்ப யாருக்கு சொல்றது? கடைசி கால திருச்சபையின் மக்கள் கடைசியா கொஞ்சம் பேர் வரப்போறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அறுவடை வேலை செய்யறாங்க, ஏற்கனவே அறுவடைக்குள்ள வந்தவங்க இன்னொருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இப்போ அந்த அறுவடையை செய்துட்டு இருக்கிறாங்க. இது கொஞ்ச நாளுக்குள்ள இந்த அறுவடை என்ன ஆகப்படும்? முடிக்கப்படும். அப்படி முடிக்கும்போது அசைவில்லாத ராஜ்யம் இந்த உலகம் பார்க்கும். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாக தான் நம்ம தேவன் கூப்பிட்டதுனால நம்ம இப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லி முடிக்கிறாருன்னு சொல்லி படித்தோம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேணும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் இந்த நாளிலே நமக்கு தந்த இந்த விலையேற பெற்ற பாடத்திற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு கேட்ட சத்தியங்கள் தாமே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ தேவன் சகல அனுக்கிரகங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே தந்தருள்வாக. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் ராஜா அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார். வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய மூத்த சகோதரர் ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அருமை தகப்பனே, அப்பா, இதோ இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களுக்கு இணையதளத்தின் வாயிலாக இந்த ஒரு மன்னாவை எங்களுக்கு அருளின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அற்பரும் நீசரும் பாவியுமாய் இருந்த எங்களையும் கூட உடைய அநாதை சேகத்தால் எங்களை எடுத்துக்கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இதோ இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் கேட்ட இந்த மன்னாவின் வாயிலாக எங்களுடைய வாழ்நாட்களில் அவைகளை நாங்கள் எங்களுடைய கிரியைகளில் அத்தியாவசியப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. நாங்கள் இதோ உலகத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விஷயங்களிலும் கூட தகப்பனே, நாங்கள் உண்மை நினைவு கூற பிள்ளைகளாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. எல்லாம் உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். மீதியான அனைத்து வேலைகளும் எங்களை பொறுப்படுத்தி பாதுகாத்து தள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் இவைகள் அனைத்தும் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள